அடச்சா உங்க கூட வெளில வந்தேன் பாரு. இருவிழி உள்ளே மின்னலாக வந்தாள், புகைப்படம் போலே மனதினிலே விழுந்தாள். ஒரு முறை என்னை ஓர கண்ணால் பார்த்தாள், பார்த்தவுடன் எந்த யுகம் மாறும். பக்கம் வந்து பேச துடிக்குது நெஞ்சம், விடிய என் மனசு உன்னை நினைத்து நினைத்து வாடுதடி. ஏய் மச்சான், ஒரு 2 மினிட்ஸா? இந்த எக்ஸாம் கோட்டையா? நெஞ்சுக்குள்ள ஏதோ காதல் ராகம் உயிரினில் வந்து ஏனோ மோதும். மின்மினி போலே எந்த வானில் வந்தாள், கண்மணி உள்ளே ஒளி தந்தாள். எந்த மூச்சில் கண்டேன் அவள் வாசம், விடிய என் மனசு உன்னை நினைத்து நினைத்து வாடுதடி. ஓகே, எனக்கு இதே டைமிங்க. இங்க ஏய், என்ன ஃபாலோ பண்றியா? நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தேன். ஆம்பளை தானே நீ? ஆமா, எஸ். பட் அதே நீங்க கேக்குறீங்க? அப்போ உண்மையா சொல்ல வேண்டியதானே? உண்மையா? ஐயோ, எப்படி? ஆமாங்க. ஓகே. அது ஓகேவா? எங்க அப்படியே போனா எப்படி? ஹலோ ஹலோ. ஓகே லிசன், என் பின்னாடியே ஃபாலோ பண்றது, என் வீட்டு வாசல்ல வந்து எனக்காக வெயிட் பண்றது, நான் போற இடம்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து வெளியில நிக்கிறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இதெல்லாம் இன்னையோட நிறுத்திக்கோ. ஓகே? நீ பார்க்க டீசெண்டா இருக்கேன்னு உன்கிட்ட டீசெண்டா சொல்றேன். ஓகே, பை.
ஹலோ ஹலோ உங்களுக்கு அந்த மாதிரி நடந்துக்கிறது பிடிக்கலன்னா ஓகே ஃபைன். வேற எந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரியே நடந்துப்பேன். நீ எதுக்கு எனக்காக ஒண்ணு மாத்திக்கணும்? நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு. என்னங்க இப்படியே சொன்னேன், அப்படி ஏதாவது கொஞ்சம் சொல்லலாம்ல. தேங்க்ஸ். ஐயோ. ஓ உனக்கு அருணை முன்னாடி தெரியுமா? நல்லாவே தெரியும்டா. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகேடா, நோ ப்ராப்ளம். வாங்க போலாம். நைஸ் புக். வாங்க. என்னங்க வீட்டுக்கும் வரக்கூடாதுன்ட்டீங்க, பின்னாடியும் வரக்கூடாதுன்ட்டீங்க, அப்புறம் எப்படி நம்ம 2 பேரும் பேசுறது பழகுறது? என்னங்க இதுக்கும் சிரிப்பு தானா? ஏதாவது கொஞ்சம் சொல்லலாம்ல. சரி ஓகே, இங்கே இருங்க. நீங்க இங்கே இருங்கன்னு சொன்னதுக்கு அங்க யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிரும், அதான். ஹலோ, எப்படி பொண்ணுங்களே இவ்வளவு உஷாரா இருக்கீங்க? இதுக்கும் சிரிப்பு தானா? ஏதாவது சொல்லலாம்ல. நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா சொல்லுங்க. ஈவினிங் வேணா சும்மா மீட் பண்ணலாம். ஓகே ஓகே ஷியோர். நாளைக்கு ஈவினிங் 4 o'clock ஷார்ப். ஹலோ பாஸ், ஒரு நிமிஷம் வாங்க. இல்லை வாங்க வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. ஒன்றும் இல்லை, வாங்க வாங்க வாங்க, நிமிஷம் வாங்க. எந்த ரெடா நீ? பானடா பண்ணுறது? அதெல்லாம் அதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? சரி, தேவையில்லாத விஷயம் தான். உனக்கும் அந்த பொண்ணு என்ன சம்பந்தம்? எந்த பொண்ணு? யாரு? சுஜி. ஒன்றும் இல்லை, we are just friends. ஓ ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமாம். இனிமேல் அந்த காலனி பக்கமே உன்னை பார்க்கக்கூடாது, புரியுதா? ஏன்? ஏய் நீ பாரு, மச்சான் 5 வருஷமா லவ் பண்ணுறான், புரியுதா? நடுவில் வந்து பூந்து குழப்பம் பண்ணலான்னு பார்க்காது, சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி உன்னை இந்த காலனி பக்கமே பார்க்கக்கூடாது. மீறி பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவள் தான். டீசெண்டாக ஒரு வாட்டி சொல்லும் போதே ஓடிடு. அதையும் மீறி வந்தா தண்டா முறைக்கிறேன். சார்ரா ஏண்டா உனக்கு? வாடா. ஏய் வாடா. ஏண்டா உனக்கு எங்களோட பிரச்சனை? பார்த்தா டீசெண்டான பையன் மாதிரி இருக்க. மற்றபடி இந்த ஏரியா பக்கமே உன்னை பார்க்கக்கூடாது, புரியுதா? மீறி பார்த்தா அப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். போ போ போ. என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா. டேய் சி சொல்லு, என்னாச்சு? அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிச்சிருக்குடா, ஆனால் அது ஒரு ப்ராப்ளம். டேய், ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிக்குது சப்ப மேட்டர்டா. ஆனால் அதே பொண்ணுக்கு அதே பையனை பிடிக்குது அபூர்வம்டா. அப்படின்னா உங்களுக்குள்ள பிரச்சனை? நானே இன்னைக்கு தாண்டா அவ கூட ஏதோ பேசி பழகினேன். வீட்டில் கொண்டு போய் விட்டு வரும்போது 2-3 பசங்க வந்தாங்க. ஏதோ அவன் தான் அந்த பொண்ணை 5 வருஷமாக லவ் பண்ணுறானா. அவங்ககிட்ட எதுவும் ப்ராப்ளம் வச்சுக்க வேணான்னாங்க. இன்னொரு தடவை அவ கூட சேர்ந்து பார்த்தா பிரச்சனை ஆகிடும்னு சொன்னாங்க. வந்தாங்க, மிரட்டிட்டு போயிட்டே இருந்தாங்க. அதான்டா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. டேய் சி எச்ச சொல்லிட போகிறேன். உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே என்னடா பிரச்சனை? எவனாச்சும் வந்து முன்னாடி மூஞ்சி தூக்கி நின்னா முன்னாடி நெஞ்சு தூக்கி நில்லு. நான் ஒன்றும் அவங்கள பார்த்து பயப்படல, ஓகேயா? சரி ரைட்டு விடு. மிஞ்சி போனால் அவன் என்ன பண்ணுவான்? இன்னொரு தடவை வந்து பிரச்சனை பண்ணுவான். நீ எவ்வளோ சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணு. இதுக்கும் மீறி அவன் வச்ச பிரச்சனை பண்ணா நம்ம பார்த்துக்கலாம், சரியா? சுஜி, நான் உன்னை இங்கே தனியாக கூப்பிட்டு வந்ததே ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான். ஆனால் அதை எப்படி சொல்லி உன்கிட்ட புரிய வைக்கிறது எனக்கு தெரில. ஓகே, நான் வேணா உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா? சொல்லு.
ஒரு பையனுக்கு தான் ஒரு பொண்ணு என்ன சொல்ல வரானே புரியாது, ஆனா ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் எந்த மோட்டிவ்ல பழகுறான் நல்லாவே புரியும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? மேபி. மேபி தெரிஞ்சாலும் நீங்களாம் தெரியலன்னு என்ன சொல்லுவீங்க? ஓகே ஓகே ஐ லவ் யூ. ஆ ஐ லவ் யூ. ஓ ஓகே. இதான் சொல்லு. எனக்கு டைம் ஆச்சு, கிளம்புறேன். இதான் சொல்லிட்டு போ. ஓகே வெயிட், நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஐ நீட் சம் டைம் டு திங்க். ஏன் சிரிக்கிற? பொதுவாக ஒரு பொண்ணு ஒரு பையனை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணுறான்னு அர்த்தம். ஓகே டைம் ஆச்சு, கிளம்பலாமா? எஸ். ஏய் ஒரு வருஷம் நான் கேட்க மாட்டேன். நீ என்ன வண்டி விட்டு என்ன பண்ணிக்கிற? என்ன வண்டி விட்டு என்ன பண்ணுறா? ஆ நான் அவளை லவ் பண்ணுறேன். என்ன சொன்ன? அவளும் நான் லவ் பண்ணுறான். என்ன சொன்ன? சொல்றா திருப்பியா சொல்றா. ஏய் என்ன ஏய் இப்ப சொல்றா. லவ் பண்ணுறேன். போடா. எங்க காலேஜ்ல வந்து ஏன் மேல கேக்குறீங்க? ஏய் வரா. மேரி அவன் தலைமுறைடா. கீழ போடா. இன்னும் ஒரு வாட்டி உன்னை நான் இங்க பார்த்தேன், அவன செத்துறா நீ. உன் மேல ஒருத்த கை வச்சிருக்கான், அடி வாங்கிட்டு சும்மா வந்து நிக்கிற. ஒரு பிரச்சனை ஃபோன் பண்ண மாட்டேன்? அடிச்சாங்களா? யாரு? வாமா, எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான். அவன் பேர் என்னடா? டேய் நீ ஒரு நிமிஷம் அமைதியா இருடா. ஏதோ சிவாவாம்மா உன்னை 5 வருஷமா லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். சிவாவா? உனக்கு அவனை முன்னாடியே தெரியுமா? எனக்கு அவனை நல்லாவே தெரியும். நான் 12th படிக்கும்போது என் ஸ்கூல் வாசல்ல என் டீச்சர்ஸ் முன்னாடியா ப்ரப்போஸ் பண்ணான். அன்னையிலேருந்தே அவனோட பிரச்சனை தான். இப்போ என்னன்னா உன்னை வேற அடிச்சிருக்கானா? மச்சான் அவனை பெரிய மயிறு நினைச்சிருக்கானா? இப்படியே விட்டா அவன் பிரச்சனை பண்ணிட்டே தாண்டா மச்சான் இருப்பான். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். டேய் நீ வா போலாம். என்ன சண்டை போட போறீங்களா? அவன் பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டான், நாங்க முடிக்க போறோம். என்னால இந்த பிரச்சனையை பேசி சால்வ் பண்ண முடியும். இங்க பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. உன்னால என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போனா வீட்டுக்கு போய் மை டாட் இஸ் தேர் ஐ டெக்ஸ்ட் யூ லேட்டர்னு சொல்லுவேன். உனக்கு அவன் லவரா இருக்கிறதுக்கு முன்னாடி அவன் எனக்கு 10 வருஷம் ஃப்ரெண்டு. டேய் வாடா போலாம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பரவாயில்ல சொல்லு. சரி மச்சான், நீ பேசிட்டு வா. வரா.
அவன் தான் நான் ஃப்ரெண்டு. ஆக்சுவலி ஏரியா பசங்க கை வச்சிட்டானுங்க. ஆக்சுவலாக ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். அந்த 3 கேள்வி. ஆள் யார் தெரியுமா? தெரியும். எந்த ஏரியா? ஜெயநகர். எத்தனை பேர்? 3 பேர். நான் பார்த்துக்கிறேன். அவங்க போய் ரொம்ப நேரம் ஆகுது. இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி பேசுறதுனே தெரியல. இதுக்கு தான் உங்களை போக சொன்னியா? ஓகே, நீங்கள் என்ன ரொம்ப வருஷமா லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அருணும் என்னை லவ் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீ என்னை பற்றி பேசுறியா இல்லை அவனை பற்றி பேச போறியா? ஐயோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்களேன். நான் உங்களை பற்றியும் பேச வரல, அவனை பற்றியும் பேச வரல. நான் என்னை பற்றி பேச வந்திருக்கேன். சரி சொல்லு. நீங்கள் எந்த மாதிரி பொண்ணை எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் சுத்தமாக ஒத்து போகாது. அருண் பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயமும் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. சிம்பிளாக சொல்ல போனால் நானும் அருணை லவ் பண்ணுறேன். நீ அருணை லவ் பண்ணுறியா? ஆமாம். ஐயோ ப்ளீஸ், இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கு. பிரச்சனையா? அங்கே பார், அவன் நடிக்க ஆள் கூட்டு வந்திருக்கான். ஐயோ ப்ளீஸ், இனிமேல் எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ப்ளீஸ். இனிமேல் உனக்கு எனக்கு லைஃப்பில் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. பட் அவங்க சண்டை போனா இப்போ கூட நான் ரெடி. ஐயோ நீங்களே நான் சொல்கிறது இவ்வளோ கேட்கும்போது அவங்க கேட்க மாட்டாங்களா? நான் எப்படியாவது பேசி புரிய வைக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், இனிமேல் எந்த பிரச்சனையும் வேணாம். தேங்க்ஸ். ஏய் ப்ராப்ளம் சால்வ். ஐயோ பாவி மச்சான், ப்ராப்ளம் சால்வ்டா. டேய் என்னடா சொல்ற? அவங்ககிட்ட எப்படா போய் சொல்றது? ஐயோ அடி பாவி, அவர் யாருன்னு தெரியுமா? தேங்க்ஸ் ஃபார் கம்மிங்ண்ணா. ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? லிமிட் ஏதாவது பிரச்சனைன்னு கூப்பிட்டேன் போ. டேய் பின்னாடி வராத. இன்னும் வேற ஏதோ தெரியாம பேசிச்சுனா இப்படி சால்வ் பண்ணிச்சுனா அது. நானா கோச்சிக்காத நானா ப்ளீஸ் நானா பசங்க வேற பெட்ரோல்லாம் போட்டுருக்கேன் நானா கொஞ்சம் அப்பாடா. அடி பாவி, கதையை இப்படி திருப்பி விட்ட. இப்போ உனக்கு சந்தோஷமா? என்ன சரி, எனக்கு டவுட். என்னடி அவங்க கிட்ட சொன்ன? ஆக்சுவலி ஐயோ இன்னைக்கு சாட்டர்டே இல்ல? ஆமா. எங்க அம்மா கோயில்ல இருந்து சீக்கிரம் வந்துருவாங்க. நான் கிளம்புறேன். பை பை. ஏய் சொல்லிட்டு போ. ஏய் உன்கிட்ட என்ன சொன்ன? பை பை பை. என்ன பண்ற? ஏய் ஏய் சொல்லிட்டு போ. பை 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 பை. அடி பாவி. ச்சே. உனக்கு அந்த பொண்ணுக்கு என்னடா சம்மந்தம்? எந்த ஏரியாடா நீ? பிரதர், எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே வணக்கம் சார், போங்க. ஆத்தி, ஒரு பொண்ணு பின்னாடி ஒரு ஊரே தெரியுது.